வணக்கம் மக்களே. ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுல உள்ள பார்ட் 10 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கார்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது சீட்டு கெட்டுன்னு சொல்லுவோம். எல்லாருமே விளையாண்டுருப்போம். விளையாடல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அது தொடர்ந்து எல்லா டீடைல்ஸும் இந்த ஒரு வீடியோல நீங்க கவர் பண்ண போறோம். சரிங்களா? அதாவது இன்னைக்கான இந்த வீடியோவை மொத்தம் ஒரு 3 பார்ட்ஸா பிரிச்சிருக்கோம். பார்ட் வீடியோல கார்ட்ஸ் பத்தின எல்லா பேசிக் டீடைல்ஸையும் பார்க்க போறோம். சரிங்களா? ரெண்டாவது பார்ட்ல ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். மூணாவது பார்ட்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட क्वेश्चंसையும் ஸ்கூல் புக்ல உள்ள கேள்விகளையும் பிராக்டிஸ் காண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா? அதனால நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், தாராளமா இந்த வீடியோ பார்த்து படிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே நீங்க எல்லா சம்ஸையும் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் இன்னைக்கான கேள்விகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கோம். சரி, மொத்தம் ஒரு பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சீட்டு கெட்ல மொத்தம் எத்தனை கார்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 52 கார்டு இருக்கும். சரிங்களா? நம்ம ஒரு சீட்டு கெட்டு விளையாடல ஏதோ ஒரு சீட்டு எடுக்கிறோம். சரிங்களா? அந்த சீட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்மளால சொல்ல முடியுமா? ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஒரு யூகிக்கவே முடியாது. சரி, அதற்கான ஆன்சர் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? நம்ம ஒரு கார்டை எடுக்க போறோம் அப்படின்னா அது இந்த கார்டாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத ஒரு ப்ரெடிக்ட் பண்றதுக்கான ஆன்சர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி. சரிங்களா? ப்ராபபிலிட்டில தான் இதற்கு தகுந்த ஆன்சர் நம்மளுக்கு இருக்கு. சரி, வீடியோக்குள்ள போக போக உங்களுக்கு தெளிவா அது என்ன அப்படிங்கிறது புரியும். சரி, டைரக்டா இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள போயிடலாம். அதாவது கார்ட்ஸ் பத்தின எல்லா பேசிக் டீடைல்ஸையும் முதல்ல படிச்சிடலாம். சரிங்களா? ஒரு சீட்டு கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மொத்தம் எத்தனை ஷேப் இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ எத்தனை ஷேப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சூட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஷேப்னு சொல்லிக்கலாம், சூட்ஸ்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இந்த இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இத ஸ்பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்னது? ஸ்பேட்ஸ். இது ஹார்ட், இது நார்மலா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது டைமண்ட். சரிங்களா? டைமண்ட் ஷேப். இது என்னதுன்னா கிளப்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை ஷேப் இருக்கும் ஒரு சீட்டு கட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 சூட்ஸ் 4 ஷேப்ஸ் இருக்கும். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். அதுல எந்த மாதிரியான கார்டு இருக்கும், அந்த 4 ஷேப்ஸ்குள்ள எந்த மாதிரியான கார்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கும், நம்பர் கார்ட்ஸ் இருக்கும், ஆஸ் கார்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஃபேஸ் கார்ட்ஸ் தமிழ்ல படச்சீட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. ராஜா, ராணி, மந்திரி சீட்டு, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபேஸ் கார்ட்ஸ், அதாவது படச்சீட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்பர் கார்டு அப்படின்னா ரெண்டுல, அதாவது ஒரு சீட்டு கட்டுல எப்பவுமே 1 அப்படிங்கிற நம்பர் இருக்கவே செய்யாது. சரிங்களா? அந்த 4 படச்சீட்ல, அதாவது அந்த 4 ஷேப்ஸ் இருக்குல்ல, அந்த 4 ஷேப்ஸ்லயும் எத்தனை நம்பர் கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி எதுல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரிங்களா? அப்போ நம்பர் கார்ட்ஸ் எத்தனை இருக்கும்? 2ல இருந்து 10 வரைக்கும் நம்பர் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சரி, ஆஸ் கார்டு. சரிங்களா? அதாவது ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். சீட்டு எடுத்து பாருங்க, ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்னர்ல போட்டிருக்கோம். சரிங்களா? அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? அது மொத்தம் அந்த சீட்டு கேட்டான 52 சீட்லயும் மொத்தம் எத்தனை ஆஸ் கார்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 4 ஆஸ் கார்டு தான் இருக்கும். இதை நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒரு ஆஸ் கார்டு. சரிங்களா? ஸ்பேடுக்கு, ஹார்ட்டுக்கு, டைமண்டுக்கு, கிளப்புக்கு, இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆஸ் கார்டுன்னு சொல்லிட்டு அந்த 52 கார்டுல எத்தனை இருக்கும்? 4 ஆஸ் கார்டு இருக்கும். சரிங்களா? தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நிறைய நேரம் இன்ட்ரோடக்ஷன்ல போயிட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆகும். சரிங்களா? சரி, அப்போ இப்ப எத்தனை கார்டு இருக்கு அப்படிங்கற அந்த நம்பரை மட்டும் பாத்துருவோம். சரிங்களாங்க? இன்னொன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த கார்டுல மொத்தம் 2 கலர் இருக்கு. சரிங்களா? ஒன்னு பிளாக் கலர், இன்னொன்னு ரெட் கலர். சரிங்களா? அப்போ இந்த ஸ்பேட்ஸும் இந்த கிளப்பும் மட்டும்தான் என்னவாக இருக்கும்? கருப்பு கலரா இருக்கும். அதனால தான் கலர்ல கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இந்த ரெண்டுமே என்னவாக இருக்கும்? எப்பவுமே கருப்பு கலர்ல இருக்கும். டைமண்டும் ஹார்ட்டும் எப்பவுமே எப்படி இருக்கும்? சோப்பு கலர்ல இருக்கும். சரிங்களா? அப்போ ரெட் கலர் கார்டு, பிளாக் கலர் கார்டு ரெண்டனா இருக்குங்கிறத ஞாபகம். சரி, இப்போ 52 கார்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, அப்போ ஒவ்வொரு ஷேப், ஒவ்வொரு சூட்டுக்கும் எத்தனை கார்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த ஸ்பேட்ல 13 கார்டு இருக்கும், ஹார்ட்ல 13 கார்டு இருக்கும், டைமண்ட்ல 13 கார்டு இருக்கும், கிளப்ல 13 கார்டு இருக்கும். சரிங்களா? ஒவ்வொன்றத்திலையும் 13 கார்டு இருக்கும். சரி, இப்போ இது தெளிவா இதை பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களாங்க? இதை தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல தெரியல அப்படின்னா கண்டிப்பா நோட் பண்ணிச்சுக்கோங்க. சரிங்களா? மொத்தம் எத்தனை கார்டு இருக்கும்னு சொல்லிட்டு 52 கார்டு இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டேன். சரிங்களா? ஒவ்வொரு ஷேப்புக்கும் எத்தனை கார்டு இருக்கும்னு சொல்லிட்டு
கார்ட்ஸ் பெர் ஷேப் சரிங்களா. ஒவ்வொரு ஷேப்புக்கும் எத்தனை கார்டு இருக்குன்னா 13 கார்டு இருக்கும் சரிங்களா. அப்போ 4 ஷேப் இருக்கு. 13 × 4 எத்தனை 52 சரிங்களா. போட்டோம். ரெட் கார்டு மொத்தம் 2 ஷேப் ரெட் கார்டா இருக்கும். என்னதுலாம் ஹார்ட்டும் டைமண்டும் சரிங்களா. ஹார்ட்ல 13 கார்டு இருக்கு, டைமண்ட்ல 13 கார்டு இருக்கு சரிங்களா. 13 + 13 அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா 13 × 2 13 2 மடங்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா. 13 கூட்டி பாருங்க, 2 முறை கூட்டி பாருங்க. 13 + 13 26 தான் வரும் சரிங்களா. அப்படி இல்ல அப்படின்னா 13 2ஆல பெருக்குங்க 26ன்னு வரும். அதாவது அந்த 52 சீட் அந்த கார்டுல மொத்த ரெட் கார்டு மட்டும் அதோட எண்ணிக்கை, சோப்பு கலர் கார்டோட எண்ணிக்கை 26 சரிங்களா. சரி, அதே மாதிரிதான் கருப்பு கலரும். கருப்பு கலர் என்னதெல்லாம் இருக்கு, கிளப் கார்டும் ஸ்பேட் கார்டும் கருப்பு கலர்ல இருக்கும்னு சொல்லிட்டு, கிளப் கார்டுல 13 பிளஸ் ஸ்பேட் கார்டுல 13 13 + 13 26 அப்படி இல்ல 13 × 2 26 அப்படிங்கறத சொல்லிக்கலாம் சரிங்களா. இந்த 2 அப்படிங்கிற எண்ணிக்கை அந்த 2 கார்டு, அதாவது ஸ்பேடு கிளப், அந்த 2 கார்டை குறிக்குது சரிங்களா. இது எல்லாத்துக்குமே நார்மலா தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. எண்ணிக்கை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ஒவ்வொரு ஷேப்புக்கும் 13 கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்னு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த குயின், அதாவது ராஜா, ராணி, மந்திரி, ஆஸ் கார்டு சரிங்களா. இந்த 4 கார்டும் ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒண்ணுதான் இருக்கும் சரிங்களாங்க. இந்த கிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆஸ் சொன்னல அதே மாதிரிதான். ஸ்பேடுக்கு ஒண்ணு இருக்கும், ஹார்ட்டுக்கு ஒண்ணு இருக்கும், டைமண்டுக்கு ஒண்ணு இருக்கும், கிளப்புக்கு ஒண்ணு இருக்கும் சரிங்களா. இதே மாதிரிதான் இந்த ராஜா, ராணி, மந்திரி, ஆஸ் எல்லாம் ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒரு கார்டு தான் இருக்கும் அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க சரிங்களாங்க. ஃபேஸ் கார்டு சொல்லிட்டேன், முக எண்கள், அதாவது முகச்சீட்டு அப்படிங்கறத சொல்லிட்டேன். எனது ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொன்னு இருக்கும் சொல்லிட்டேன் சரிங்களா. அப்போ முகச்சீட்டுகளை பொறுத்த அளவுல மொத்தமே 3 முகச்சீட்டு தான் சரிங்களா. ஆஸ் முகச்சீட்டு கிடையாது. குயின், கிங், மந்திரி சரிங்களா. மந்திரிய ஜாக்னு சொல்லுவாங்க சரிங்களாங்க. 4 ஷேப்ஸ் இருக்கா. 4 ஷேப்ஸ்ல மொத்தம் ஒவ்வொரு ஷேப்ல என்னது இருக்கும், அந்த 3 கார்டும் இருக்கும் சரிங்களா. அப்போ 4 × 3 12 சரிங்களா. அப்படி இல்லைன்னா ஒரு ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பேட் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு கிங் இருக்கும், ஒரு குயின் இருக்கும், ஒரு மந்திரி இருக்கும் சரிங்களா. அதுல 3 கார்டு இருக்கு. அப்ப இதே மாதிரி 4 ஷேப்புக்கும் நம்ம 3 4 முறை என்ன செய்யணும், கூட்டணும். அப்படி இல்லைன்னா 3 4ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், ஃபேஸ் கார்டு, அதாவது முகச்சீட்டினுடைய எண்ணிக்கை கிடைச்சிடும். நல்ல ஞாபகம். 52 சீட்டுல முகச்சீட்டுகள் மொத்தம் எத்தனை, 12 சீட்டுகள் அப்படிங்கறத ஞாபகம் சரிங்களா. நம்பர் கார்ட்ஸ் நான் என்ன சொன்னேன், 2ல இருந்து 10 வரைக்கும் அந்த நம்பர் பண்ணிருக்கக்கூடிய அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நம்பர் கார்ட்ஸ், அதாவது எண் கார்டுகள், எண் சீட்டுகள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்கிறத சொல்லிட்டேன் சரிங்களா. அப்போ ஒவ்வொரு கார்டுலயும் 9 சீட் என்ன செய்யும், அதாவது ஒவ்வொரு ஷேப்லயும் சரிங்களா. இந்த ஹார்ட், டைமண்ட், கிளப், இன்னொன்னு என்னது ஸ்பேட், அந்த 4 ஷேப்லயும் 9 கார்டு என்னவாக இருக்கும், நம்பர் கார்டாக இருக்கும், எண் சீட்டாக இருக்கும் சரிங்களா. மொத்தம் 4 ஷேப் இருக்கு. அப்போ 9 × 4 36, அதாவது சீட்டுகள் அந்த நம்பர் சீட்டாக இருக்கு. எதுல, அந்த 52ல சரிங்களா. 52ல 36 சீட்டுகள் என்னவாக இருக்கு, நம்பர் கார்ட்ஸாக இருக்கு, எண் சீட்டுகளாக இருக்கு அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இதுதான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் சரிங்களா. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே கார்ட்ஸ் பத்தின எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களாங்க. தனித்தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா இன்னும் தெளிவா வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் அடுத்த வீடியோல எப்படி இதெல்லாம் தெளிவா கொண்டு போகணுங்கிறத பாக்குறேன். இப்ப 2வது பார்ட்டை பார்ப்போம் சரிங்களா. என்னது ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா பார்க்க போறோம் சொல்லுது. ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா P of E = N of E by N of S சரிங்களா. இதான் என்னது ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா. தெளிவா நோட் பண்ணிச்சுக்கோங்க சரிங்களா. இதுல P of E அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் an event அப்படி சொல்லுவோம். ஒரு ஈவென்ட் நடக்கு அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி தான் P of E ன்னு சொல்லுவோம் சரிங்களா. N of E அப்படிங்கிறது சாதகமான வாய்ப்புகள், N of S அப்படிங்கிறது மொத்த வாய்ப்புகள் சரிங்களா. இதை மட்டும் ஞாபகம் தெளிவா ஞாபகம். வீடியோக்குள்ள போவேல இன்னும் தெளிவா என்ன அப்படிங்கிறது புரியும் சரிங்களா. இங்கிலீஷ்ல இதை சொல்ல போனோம் அப்படின்னா ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் சொல்லுவோம். N of S பாசிபிள் அவுட்கம்ஸ் சொல்லுவோம் சரிங்களா. N of E ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், N of S பாசிபிள் அவுட்கம்ஸ். இது என்னன்னு சொல்லுவோம், ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் சரிங்களா. இதை மட்டும் தெளிவா ஞாபகம். இங்க சீட்டு கெட்டு அப்படிங்கிற நம்ம அந்த 52 சீட்ல இருந்து என்னத்தை வேணா எடுக்கலாம் சரிங்களா. அதனால இந்த மொத்த வாய்ப்பு அப்படிங்கிறது 52ஆக இருக்கும் சரிங்களா. அந்த 52ல எத்தனை வேணா எடுக்கலாம். அப்போ மொத்த வாய்ப்பு இங்க எத்தனை இருக்கு, 52 வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அப்போ இந்த சீட்டு கெட்டு சம்ல N of S மொத்த வாய்ப்பு 52ஆக இருக்கும். சாதகமான வாய்ப்புகளை அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அத மேல N of E இருக்கக்கூடிய இடத்துல போடுவோம் சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. இதை மட்டும் பார்த்து சால்வ் பண்ண போறோம். சரி, இப்ப வாங்க டைரக்டா கணக்குள்ள போயிடலாம். பார்ட் 3க்கு வந்தாச்சு.
What is the probability of drawing a king or queen or a jack? Jackனா மந்திரி from a deck of cards அப்படி சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதாவது 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டில இருந்து ஒரு படச்சீட்டுனா என்னது? அதாவது ராஜா, ராணி, மந்திரிங்கிறத சொல்லிட்டேன் சரிங்களா. படச்சீட்டு தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, 9th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. இருந்துட்டு போட்டோம். சரி, அப்போ நிகழ்தகவு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. நிகழ்தகவுனால நம்மளுக்கு ஃபார்முலா ஞாபகம் வந்துரும். P of E equal to N of E by N of S சரிங்களா. சரி, இங்க நம்மளுக்கு N of S கார்டு அப்படி சொல்லிட்டு, அதாவது இந்த சீட்டு கட்டு தொடர்ந்து வந்துச்சுனால N of S 52 அப்படிங்கறத சொல்லிட்டேன் சரிங்களா. மேல அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கான வாய்ப்புகளை போட போறோம். என்ன கேட்டிருக்காங்க? எல்லாமே படச்சீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ராஜா, ராணி, மந்திரியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. சரி, மொத்தம் அந்த 52 சீட்ல ராஜா, ராணி, மந்திரியினோட எண்ணிக்கை எத்தனை? மொத்தம் 12. இப்பதான் நம்ம பார்த்தோம் 52 சீட்ல 12 ராஜா, ராணி, மந்திரி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஃபேஸ் கார்டுனா என்னது? முகச்சீட்டுகள் சரிங்களா. அப்போ 4 × 3 12 சீட்டுகள் என்னவாக இருக்கும்? முகச்சீட்டாக இருக்கும் சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேங்க. இது தெளிவா வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இதை எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு கேன்சல் பண்ணிருங்க. அதுதான் என்னவாக இருக்கும்? இந்த நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவாக இருக்கும். அதாவது அந்த 52 கார்டுல அந்த ராஜா, ராணி, மந்திரி எடுக்கிறதுக்கான நிகழ்தகவாக இருக்கும் சரிங்களா. சரி, இப்போ டைரக்டா கேன்சல் பண்ணிடுவோமா? ரெண்டாவது வாய்ப்பாடுல போவோம். 6 2 12. இங்க 2 4 மீதி 1 இருக்கும், 12 இருக்கும். 6 2 12 சரிங்களா. இங்க மூவி 2 6, இங்க ஓ 2 2, மூவி 2 6. அப்ப 3/13 அப்படிங்கறத ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரி. வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. From a well shuffled pack of 52 cards, a card is drawn at random. Find the probability it being either a red card or a black queen னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு பாருங்க. நன்கு களைத்து அடுக்கி 52 சீட்டுகள் கொண்ட கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது சிவப்பு ராஜாவாக அல்லது கருப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு 10th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. நிகழ்தகவுன்னு வந்துருச்சு, சீட்டு கட்டுன்னு வந்துருச்சு. அப்போ மொத்த வாய்ப்பு என்னவாக இருக்கும்? 52ஆக இருக்கும். நம்மளுக்கு சாதகமான வாய்ப்புகள் என்னங்கிறத மட்டும் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க? ஒண்ணு சிவப்பு ராஜாவா இருக்கணுமா, அப்படின்னா கருப்பு ராணியா இருக்கணுமா, அதற்கான வாய்ப்பு என்னங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, மொத்தம் சிவப்பு கலர் சீட்டு என்னதுலாம்? டைமண்டும் ஹார்ட்டும் சரிங்களா. டைமண்ட்ல ஒரு, அதாவது சிவப்பு கலர் சீட்ல ராஜா மட்டும் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, ரெண்டு ஷேப் இருக்கு. சரி, அந்த 2 ஷேப்ல இருந்தும் அதாவது ஹார்ட்ல ஒரு ராஜா இருக்கும், அதாவது டைமண்ட்ல ஒரு ராஜா இருக்கும். அப்போ 1 + 1 எத்தனை? 2. அதாவது சிவப்பு சீட்டு ராஜா மொத்தம் 2 இருக்கும் சரிங்களா. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. கருப்பு சீட்டுகள்ல இருந்து ராணியை மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. கருப்பு சீட்டு என்னதுலாம்? ஸ்பேடும் கிளப்பும் சரிங்களா. ஸ்பேட்ல ஒரு ராணி சீட்டு இருக்கும், கிளப்ல ஒரு ராணி சீட்டு இருக்கும் சரிங்களா. அப்போ கருப்பு கலர்ல மொத்தம் எத்தனை ராணி சீட்டுகள் இருக்கும்? 2 இருக்கும் சரிங்களா. புரிஞ்சிருச்சா? கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களாங்க. எப்பவுமே ராஜா, ராணி, மந்திரி ஆஸ் எல்லா கார்டுலயுமே ஒண்ணு எல்லா ஷேப்லயுமே ஒண்ணு தான் இருக்குங்கிறத சொல்லியாச்சு. அப்ப இதுல இருந்து தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. அப்போ அல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. ஒண்ணு ராஜாவா இருக்கணும், அதாவது சோப்பு ராஜாவா இருக்கணும், அல்ல கருப்பு ராணியா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அப்ப இதை என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த 2 வாய்ப்புகளையும் கூட்டிக்கோங்க. 2 + 2 சரிங்களா. இது 2த்தையும் கூட்டிக்கோங்க. அப்ப எத்தனை கிடைக்கும்? மொத்தம் 2 + 2 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 4/52 இருக்கும் சரிங்களாங்க. சாதகமான வாய்ப்புகளை தான் மேல போட்டிருக்கேன். அவங்க கேட்டிருக்கக்கூடியதை கண்டுபிடிச்சு டைரக்டா மேல போட்டிருக்கேன் சரிங்களா. இப்ப அதை டைரக்டா எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு கேன்சல் பண்ணுங்க. பாத்துக்கோங்க. இங்க 2ஆம் வாய்ப்புல போடுறேன். 2 4, 2 4 1 இருக்கும், 12 இருக்கும். 6 2 12. இங்க ஓ 2 2, இங்க ஓ 2 2, மூவி 2 6 சரிங்களாங்க. 1/13 அப்படிங்கறது ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரி. சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு சரிங்களாங்க. ரொம்ப முக்கியமான கணக்கும் கூட. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 2 கணக்குகள்லயுமே என்ன சொல்லியிருந்தோம்? N of S, அதாவது நிகழ்தகவு வந்துருச்சுனாலே மொத்த வாய்ப்பாகியது 52 அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஆனா இங்க மொத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில கார்டுகளை நீக்க சொல்லுவாங்க சரிங்களா. அதனால இந்த கணக்குக்கு என்ன செய்யும்? மொத்த வாய்ப்பாகியது குறையும் சரிங்களா. நீக்காம வேற எந்த கார்டையுமே நீக்காம ஒரு கார்ட் சம் வந்துச்சு அப்படின்னா அதற்கு மொத்த வாய்ப்பு 52 தான் சரிங்களா. ஆனா இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்.
இந்த மாதிரி கணக்குகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. அதனாலதான் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிங்கறத சொல்றது. சரி பாருங்க. கிங் அண்ட் குயின் ஆஃப் டைமண்ட், குயின் அண்ட் ஜாக் ஆஃப் ஹார்ட், ஜாக் அண்ட் கிங் ஆஃப் ஸ்பேட்ஸ் ஆர் ரிமூவ்ட் from a deck of 52 playing cards then when shuffled. சரிங்களா, நல்லா குலுக்கி இருக்காங்களா. Now one card is drawn at random from the remaining card. Determine the probability that the card is a clover, a queen of red card, a king of black card னு கேட்டிருக்காங்க. க்ளோவர்னா வேற ஒண்ணும் கிடையாது, அந்த கிளப்னு சொன்னேன்ல அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா க்ளோவர்னு சொல்லுவோம் சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளப் என்னன்னு சொல்லுவோம், க்ளோவர்னு சொல்லுவோம் சரிங்களா. கிளவர் கிளவர் க்ளோவர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. சரி இருந்துட்டு போடும். சரி கிளாவர் சரிங்களா. நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டில் டைமண்ட் சீட்டுகளில் இருந்து ராஜா மற்றும் ராணி சீட்டுகளும், ஹார்ட் சீட்டுக்கட்டில் இருந்து ராணி மற்றும் மந்திரி சீட்டுகளும், ஸ்பேட் சீட்டில் இருந்து மந்திரி மற்றும் ராஜா சீட்டுகளும் நீக்கப்படுகிறது. மீதமுள்ள சீட்டுகளில் இருந்து ஒரு சீட்டு சமவாய்ப்பு முறை. மீதமுள்ள சீட்டு நீக்கினதுக்கு அப்புறமா மீதமுள்ள, இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு சீட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது எனில் அந்த சீட்டானது கிளவர் ஆக அல்லது சிவப்பு ராணியாக கருப்பு ராஜாவாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 கண்டிஷன் கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு 10th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. இருந்துட்டு போட்டோம். இப்போ 52 சீட்டுக்கட்டு இருக்கு. 52 ஒரு சீட்டுக்கட்டுல 52 கார்டு இருக்கு சரிங்களா. அதுல இருந்து எதெல்லாமோ நீக்குறாங்க சரிங்களா. அப்ப என்ன பண்ணணும், கழிக்கணும் இல்லையா. எதெல்லாம் கழிக்கிறாங்க அப்படிங்கறத பாப்போமா. பாருங்க, அதாவது டைமண்ட் சீட்ல இருந்து ராஜாவை ராணியை நீக்குறாங்க சரிங்களா. எந்த சீட்டா எடுத்துக்கிட்டாலும் எந்த ஷேப்பா எடுத்துக்கிட்டாலும் ராஜாவும் ஒண்ணுதான் ராணியும் ஒண்ணுதான் சரிங்களா. அப்ப ராஜாவை ராணியும் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த டைமண்ட் சீட்ல ஒரு ராஜா ஒரு ராணி சரிங்களா. அப்போ ஒரு ராஜாவையும் ஒரு ராணியையும் நீக்கிறோம் சரிங்களா. இருந்துட்டு போட்டோம். அதாவது கழிக்கிறத டைரக்டா போட்டேங்க, அதனால இங்க பிளஸ் சிம்பிள், அதாவது பிராக்கெட்குள்ள பிளஸ் சிம்பிள் தான் போடணும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா இப்படி உங்களுக்கு குழப்பாம இருக்கிறதுக்காண்டி இப்படி வேணா போட்டுக்குவோமா. 52 சீட்ல இருந்து ஒரு ராஜா, டைமண்ட் சீட்ல இருந்து ஒரு ராஜாவை கழிக்கிறாங்க, டைமண்ட் சீட்ல இருந்து ஒரு ராணியை கழிக்கிறாங்க. இப்பதான் உங்களுக்கு குழம்பாது சரிங்களா. சரி, இப்போ ஹார்ட் சீட்ல இருந்து என்னதெல்லாம் கழிக்கிறாங்க, ராணியையும் மந்திரியையும் கழிக்கிறாங்க சரிங்களா. சரி, அப்ப ஹார்ட்ல இருந்து ஒரு ராணி போயிருது, ஒரு மந்திரி போயிருது. சரி இருந்துட்டு போட்டோம். ஸ்பேட் சீட்ல இருந்து என்னதெல்லாம் போகுது, ஒரு மந்திரி போகுது, ஒரு ராஜா போகுது சரிங்களா. இது எல்லாத்தையும் கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்க. 52ல இருந்து அதாவது 1 2 3 4 5 6 சரிங்களா. அப்ப 52 மைனஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப 52ல இருந்து 6 சீட்டுகளை கழிச்சோம் அப்படின்னா எத்தனை கிடைக்கும், நம்மளுக்கு 46 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அப்போ அவங்க கழிக்க சொன்னது போக மொத்தம் எத்தனை இருக்கு, 46 சீட்டு இருக்கு. அப்ப மொத்த வாய்ப்பாக இங்க நம்மளுக்கு என்னது, அதாவது n of s இங்க நம்மளுக்கு 46 சரிங்களா. ப்ராபபிலிட்டினாலே நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, n of e by n of s. அதுல n of s நம்ம கண்டுபிடிச்சோம் சரிங்களா. n of e அப்படிங்கறது அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, க்ளோவராக இருக்கணுமா சரிங்களா. இங்க நம்ம நீக்கினது எல்லாமே அந்த 46 சீட்டுகள்ல க்ளோவர் சீட் அப்படிங்கறது எதையுமே நம்ம நீக்கவே இல்லை சரிங்களா. எதெல்லாம் நீக்கணும், டைமண்ட் சீட்டை நீக்கணும், டைமண்ட் சீட்ல இருந்து 2 நீக்கணும், ஹார்ட் சீட்ல இருந்து 2 நீக்கணும், அந்த ஷேப்ல இருந்து 2 நீக்கணும், அதுக்கு அடுத்து இன்னொன்னு ஸ்பேட்ல இருந்து நீக்கணுமே தவிர அந்த கிளப் ஆகி அந்த க்ளோவர்ல இருந்து எதையுமே நம்ம நீக்கல சரிங்களா. அப்போ அந்த 13 கார்டும் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா. எந்த ராஜா எந்த ராணி எந்த மந்திரியுமே நம்ம நீக்கல. அப்போ மொத்த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பாருங்க, n of s அப்படிங்கிறது 46 தான். அந்த 46 சீட்லயும் அந்த கிளப் அந்த க்ளோவர் சீட் அந்த 13 அப்படியே தான் இருக்கும். அந்த 13ல இருந்து நம்ம எதையுமே நீக்கல. கேட்டிருக்கூடிய அந்த க்ளோவர் சீட் மொத்தம் 13 இருக்கும் சரிங்களா. அப்போ 13/46 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் சரிங்களா. ரெண்டாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கங்கறத பாருங்க. சிவப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது அந்த 46 சீட்லயும் சிவப்பு ராணியாக இருக்கு, சிவப்பு ராணி எத்தனை இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரி, நம்ம எந்த சீட்ல இருந்தெல்லாம் நீக்கணும், அதாவது ஹார்ட் சீட், ஹார்ட் என்னவாக இருக்கும், இது சிவப்பு கலராக இருக்கும், அதனால ரெட்னு போட்டுக்கிறேன் சரிங்களா. இந்த ரெட் சீட்ல இருந்து நம்ம என்ன செஞ்சாச்சு, ராணிய நீக்கியாச்சு சரிங்களா. அப்போ ஒரு சிவப்பு ராணி இருக்காது. சரி இருந்துட்டு போட்டோம். அது மட்டும் இல்லாம டைமண்ட் சீட்டு நம்மளுக்கு என்ன கலர் தான், ரெட் கலர் தான் சரிங்களா. மொத்தம் டைமண்டும் ஹார்ட்டும் தான் ரெட் கலர்ல இருக்கும்ங்கறத சொல்லிட்டேன் சரிங்களா. ரெண்டு அந்த ஷேப்லயுமே ஒரே ஒரு ராணி தான் இருக்கும். டைமண்ட்ல ஒரு ராணி இருக்கும், ஹார்ட்ல ஒரு ராணி இருக்கும் சரிங்களா. இங்க
இங்க டைமண்ட்ல இருந்து ஒரு ராணியை நீக்கியாச்சு, ஹார்ட்லயும் ஒரு ராணியை இங்க நீக்கியாச்சு பாருங்க சரிங்களா. ஹார்ட்லயும் மந்திரியே ராணியை நீக்கிட்டோம். அப்போ ராணி அப்படிங்கிறது ரெண்டுமே நீங்கிருச்சு. என்னதுல சிவப்பு கலர்ல. அவங்க சிவப்பு கலர் ராணி தான் கேட்டிருக்காங்க. சிவப்பு கலர் ராணி இருக்கு அந்த 46 சீட்ல இல்லவே இல்ல சரிங்களா. அப்ப 0 அப்படிங்கறத ஆன்சராக இருக்கும் சரிங்களா. 0/46 அப்படிங்கறது ஆன்சராக இருக்கும். மொத்த வாய்ப்பு இங்க 46, ராணி இல்லவே இல்ல அதனால 0. அப்ப 0/46 திரும்ப 0 தான் ஆன்சராக இருக்கும் சரிங்களா. மூணாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கங்கறத பாருங்க. என்னவாக இருக்குன்னா கருப்பு ராஜாவாக இருப்பதுக்கான நிகழ்தகவு என்னங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. நிகழ்தகவுன்னு சொல்லிட்டாங்க. இங்க இந்த சம பொறுத்தவரை மொத்த வாய்ப்பு என்னது 46. சரி, அப்போ என்னதெல்லாம் நம்மளுக்கு கருப்பு சீட்டு, ஸ்பேடும் கிளப்பும் க்ளோவரும் சரிங்களா. சரி, இங்க ஸ்பேட் சீட்ல இருந்து நம்மளுக்கு என்னத்தெல்லாம் முதல்ல நீக்கி இருக்கோம் பாருங்க. மந்திரியையும் ராஜாவையும் நீக்கி இருக்கோம் சரிங்களா. அவங்க கேட்டிருக்கிறது என்னது, ராஜா சீட்டு மட்டும்தான் வேணும்ங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ கருப்பு சீட் ஆகிய ஸ்பேட்ல இருந்து ஒரு ராஜாவை நீக்கியாச்சு. இப்போ க்ளோவர் அதாவது அந்த கிளப் சீட்ல இருந்துதான் நம்மளுக்கு ஒரே ஒரு ராஜா இருக்கும் இல்லையா. கரெக்ட் தான் நான் சொல்றது. ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒரே ஒரு ராஜானுங்கிறதான் சொல்லிட்டேன் சரிங்களா. அப்போ ஸ்பேட் பேர்ச்சி கிளப்ல மட்டும் ஒரே ஒரு ராஜா இருக்கும். அப்போ இங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அதாவது சாதகமான வாய்ப்பு ஒரே ஒரு ராஜா தான் 1. அதை மேல போட்டுக்கிறேன். 1/46 அப்படிங்கிறது மூணாவது சம்க்கான ஆன்சர் சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்போ ஃபர்ஸ்ட் சம்க்கு 13/46, ரெண்டாவது சம்க்கு ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு 0 அப்படிங்கறது ஆன்சர், மூணாவது சப்டிவிஷனுக்கு 1/46 அப்படிங்கறது ஆன்சர் சரிங்களா. சரி, அடுத்த क्वेश्चन டைரக்டா போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கிங், குயின் and jack of suits pads are removed from a deck of 52 cards. One card is selected from the remaining card. Find the probability of getting a diamond, a queen, a spade, a heart card bearing the number 5 அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டில் இருந்து ஸ்பேட் சீட்டுகளில் இருந்து ராஜா, ராணி மற்றும் மந்திரி சீட்டுகள் நீக்கப்படுகின்றன. மீதமுள்ள சீட்டுகளில் இருந்து ஒரு சீட்டு சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த 4 கண்டிஷன் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு டைமண்ட், ஒரு ராணி, ஒரு ஸ்பேடு, 5 என்ற எண் கொண்ட ஹார்ட் சீட்டுகள் ஆகியன இருப்பதற்கான நிகழ்தகவினை காண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இங்க என்ன சொல்றாங்க, 52 சீட்டு தான் நம்ம கிட்ட இருக்கு சரிங்களா. நிகழ்தகவை தான் கேட்டிருக்காங்க. 10th புக்ல உள்ள கேள்வி, அதையும் சொல்லிட்டேன் சரிங்களா. மொத்தம் 52 சீட் இருக்குதா. அந்த 52 சீட்ல எதெல்லாம் நீக்குறாங்கங்கறத பாருங்க. ஸ்பேட் சீட் இருக்குல்ல, அந்த வெத்தலை மாதிரி இருக்குல்ல, அதுல இருந்து ராஜா, ராணி, மந்திரி சீட்டை நீக்குறாங்க சரிங்களா. அந்த ஸ்பேட் சீட்ல ஒரு ராஜா தான் இருக்கும், ஒரு ராணி தான் இருக்கும், ஒரு மந்திரி தான் இருக்கும் சரிங்களா. எல்லாத்தையும் நீக்கியாச்சு. அப்ப 52ல இருந்து நம்ம 3 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 49 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் என்னவாக இருக்கு இந்த சம்முக்கான என்எஃப்எஸ் மொத்த வாய்ப்பு சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க என்னதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம் சரிங்களா. நம்ம ஸ்பேட் சீட்டை மட்டும் தான் நீக்கி இருக்கோம். டைமண்ட்ல இருந்து ஒண்ண கூட கை வைக்கல சரிங்களா. அப்ப அந்த 49 சீட்ல டைமண்ட் அந்த 13 சீட்டு அப்படியே தான் இருக்கும் சரிங்களா. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் சம்ல மொத்த வாய்ப்பாகியது 49 கீழே போட்டுக்கிறேன். இந்த டைமண்ட் சீட்டு 13 அப்படியே தான் இருக்கும். அப்போ அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த சாதகமான வாய்ப்பு என்ன 13 சரிங்களா. அந்த 13 மேல போட்டுக்கிறேன் சரிங்களா. நீக்கவே இல்ல, அதனால 13 டைமண்ட் சீட்ல இதான் என்னவாக இருக்கும், ஃபர்ஸ்ட் சம்க்கான ஆன்சராக இருக்கும் சரிங்களா. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, இங்க மொத்த வாய்ப்பு 49 அந்த சம்முக்கு, அதனால 49 கீழே அப்படி போட்டுக்கிறேன் சரிங்களா. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ராணியாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. சிவப்பு கலர், கருப்பு கலர் எதுவுமே கொடுக்கல சரிங்களா. அவங்க எடுக்கக்கூடியது அந்த 4 ஷேப்ல இருந்து ஏதோ ஒண்ணு ராணியே கிடைக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, மொத்தம் நம்மளுக்கு 4 ஷேப் இருக்கு சரிங்களா. அதுல ஒரே ஒரு ஷேப்ல இருந்து நம்ம ராணியை நீக்கிட்டோம் சரிங்களா. நீக்கினதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ராணி, ராஜா, மந்திரியை நீக்கினதுக்கு அப்புறமா தான் 49 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ இதுல என்ன செய்யாது, அந்த 4ல ஒரே ஒரு ஷேப்ல இருந்து ஒரு ராணியை நீக்கினதுனால ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்காது. மீதி 3 ஷேப்ல இருக்கக்கூடிய ராணில என்ன வேணா வரலாம். இதுதான் என்னவாக இருக்கும், சாதகமான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அப்போ மொத்தம் 3 ராணி தான் இருக்கு. இன்னும் இந்த 49 சீட்ல அந்த சாதகமான வாய்ப்பு 3 மேல போடுவோம். இதுதான் செகண்ட் சம்க்கான ஆன்சர். தேர்ட் சம்க்கானது என்னங்கறத பாத்துக்கலாமா. ஒரு ஸ்பேடாக இருக்கணுமா, ஸ்பேட் சீட்டாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்த சீட்டு இங்க 49, ஸ்பேட் சீட்ல இருந்தா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா மொத்தம் ஸ்பேட் சீட்டு மொத்தம் எத்தனை இருக்கும், 52 சீட்டு அப்படின்னா 13 சீட்டு இருக்கும். ஆனா இந்த சம்ம பொறுத்த அளவு நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஸ்பேட் சீட்ல இருந்து ஒரு ராஜாவை நீக்கிட்டோம், ஒரு ராணியை நீக்கிட்டோம், ஒரு மந்திரியை நீக்கிட்டோம். அப்போ மொத்தம் எத்தனை தான் இருக்கு இந்த 49 சீட்ல, இங்க ஸ்பேட் சீட்டு 10 சீட்டு தான் இருக்கு சரிங்களா. 13ல இருந்து என்ன பண்ணுங்க, இந்த 3 ஒன்னையும் கழிங்க. அப்ப என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 10 தானே கிடைக்கும். இங்க மூணாவது சம்க்கான ஆன்சர் 10 சரிங்களா. 10/49 அப்படிங்கறத இங்க நிகழ்தகவாக இருக்கும். சரி, நாலாவது எண் வச்சு வந்திருக்கு. முக்கியமான கணக்கு பாருங்க. 5 அப்படிங்கிற எண்
கொண்ட ஹார்ட் சீட்டு சரிங்களா. 5 அப்படிங்கிறதும் இருக்கணுமா அந்த சீட்ல, ஹார்ட் சீட்டாக மட்டும்தான் இருக்கணுமா, அதற்கான நிகழ்தகவினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க சரிங்களா. இங்க மொத்த வாய்ப்பு 49 தான் சரிங்களாங்க. ஹார்ட் சீட்டை நம்ம பார்க்கணும். ஹார்ட் சீட்டு இந்த 49ல மொத்தம் எத்தனை இருக்கு, 13 சீட்டு இருக்கு சரிங்களாங்க. இந்த 13 சீட்ல 1 ராஜா, 1 ராணி, 1 மந்திரி சரிங்களா. மீதி எத்தனை இருக்கு, இப்போ 10 இருக்கு. அதுல இன்னொன்னு என்னது, ஆஸ் சீட்டு. சரி, ஆஸ் சீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் 2ல இருந்து 9 வரைக்கும் நம்பர் இருக்கும், நம்பர்கள் கொண்டு சீட்டு இருக்குங்கிறத சொல்லியாச்சு முதல்ல சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். அந்த 2ல இருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பர் வேண்டாமா, உங்களுக்கு எந்த நம்பர் தான் வேணுமா, அந்த 5 அப்படிங்கிற நம்பர் கொண்ட ஹார்ட் சீட் தான் வேணுமா சரிங்களா. அப்போ அந்த ஹார்ட் சீட்ல 5 அப்படிங்கிற நம்பர் கொண்ட சீட் எத்தனை இருக்கும், 1 தானே இருக்கும். அப்போ அந்த 1 அப்படிங்கறதா இங்க சாதகமான வாய்ப்பு 1/49 அப்படிங்கறதா 4ஆம் சம்க்கான ஆன்சர் சரிங்களா. அவ்வளவுதான். சரி அடுத்த क्वेश्चन போயிடலாமா. இது பாருங்க, from a well shuffled pack of 52 cards, one card is drawn at random. Find the probability of getting red card, heart card, red கிங், ஃபேஸ் கார்டு, நம்பர் கார்டு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு சம் பார்த்தால எல்லா சமயம் ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. என்னங்கிறத பாருங்க. நன்கு களைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து சம வாய்ப்பு முறையில் ஒரு சீட்டுக்கட்டி எடுக்கப்படுகிறது சரிங்களா. அது சிவப்பு நிற சீட்டு, ஹார்ட் சீட்டு, சிவப்பு நிற ராஜா, முகச்சீட்டு, அதுக்கப்புறம் அதாவது இது என்னது, என் சீட்டு சரிங்களாங்க. என் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 10th புக்ல உள்ள கேள்வி. அது மட்டும் இல்லாம 2019 இதுல இருந்து ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க சரிங்களா. சரி என்னங்கிறத பாருங்க. இங்க எந்த கார்டையுமே நீக்கல சரிங்களா. அப்போ நிகழ்தகவுன்னு கேட்டாங்க. அப்போ n ஆஃப் s இங்க என்னவாக இருக்கும், 52. மொத்த வாய்ப்பு 52 தான் இருக்கு சரிங்களா. இப்ப சாதகமான வாய்ப்புகளை ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிக்க போறோம். சரி, அந்த 52 சீட்லயும் சிவப்பு நிற சீட்டு மொத்தம் எத்தனைங்க இருக்கும், முதல்ல டைமண்ட்ல ஒரு 13 சீட்டு இருக்கும், ஹார்ட்ல ஒரு 13 சீட்டு இருக்கும். அப்ப 13 + 13 நம்மளுக்கு எத்தனை, 26. அப்ப 26 சீட்டுகள் சிவப்பு நிறத்துல இருக்கும். இங்க நம்மளுக்கு என்ன தேவை, நிகழ்தகவு தான் தேவை. நிகழ்தகவுக்கான ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா மொத்த வாய்ப்பை கீழே போடணும். இங்க மொத்த வாய்ப்பு என்னது, 52. சாதகமான வாய்ப்பு தானே 26. அப்ப 26/52 அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரிங்களா. அது மட்டும் இல்லாம இங்க எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்க 1 26 26, 2 26 52. அப்ப 1/2 அப்படிங்கிறதா இந்த சம்க்கான ஆன்சர் சரிங்களா. சரி, 2ஆம் சப்டிவிஷன் அதே மாதிரி டக்குன்னு போயிருவோமா. ஹார்ட் சீட்டு மட்டும் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. ஹார்ட் சீட்டு மொத்தம் எத்தனை இருக்கும், 13 சீட்டு தானே இருக்கும். சரி, அப்போ இங்க சாதகமான வாய்ப்பு 13, மொத்த வாய்ப்பு 52. அவ்வளவுதான் சரிங்களாங்க. இது எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிடுமா. 13 13, 4 13 52. அப்ப 1/4 அப்படிங்கறதா என்னது, ஹார்ட் சீட்டு வருவதற்கான நிகழ்தகவு. இதுல அந்த 52 சீட்டுகள் சரிங்களா. சிவப்பு நிற ராஜா மட்டும் இருக்கணுமா, அதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. நிகழ்தகவு அப்படின்னு சொல்லிட்டாங்க, எதையுமே நீங்களா அப்ப டிவைட் கீழே 52 தான் போட்டுக்கணும் சரிங்களா. சிவப்பு நிற சீட்டு எதெல்லாம், டைமண்டும் ஹார்ட்டும் சரிங்களா. டைமண்ட்ல ஒரு ராஜா இருக்கும் பிளஸ் ஹார்ட்ல ஒரு ராஜா இருக்கும். அப்போ 1 + 1 2/52 அப்படிங்கிறது ஆன்சர் சரிங்களா. இப்போ 1 2 2, இங்க 2 2 4, மீதி 1 இருக்கும் 12 இருக்கும். அப்போ 6 2 12. அப்போ 1/26 அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர் சரிங்களாங்க. சரி அடுத்து பார்ப்போம். முகச்சீட்டு. முகச்சீட்டுனா என்னது, ராஜா, ராணி, மந்திரி சரிங்களா. அதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்டே இதை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா. சரி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். சரி 4ஆம் சம்க்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மொத்த வாய்ப்பாகி 52 கீழே போட்டுக்கிட்டேன். முகச்சீட்டுகள்னா வந்து மொத்தம் 4 ஷேப் இருக்கு. 4 ஷேப்லயும் ஒரு ராஜா, ஒரு ராணி, ஒரு மந்திரி இருக்கும் சரிங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல பார்த்துட்டோம். 4 சீட்டுகள்லயும் 3 முகச்சீட்டுகள் இருக்கும். அப்ப 4 × 3 12 அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 12 தான் இங்க என்னது சாதகமான வாய்ப்பாக இருக்கும். 12/52 சரிங்களா. இப்ப இதை கேன்சல் பண்ணுமா. இங்க 6 2 12, இங்க 1 2 4, அப்ப மீதி 1 இருக்கும் 12 இருக்கும். 6 2 12 சரிங்களா. இங்க பாருங்க மூவி 2 6, இங்க 1 2 2, மூவி 2 6, 3/13 அப்படிங்கிறது இதற்கான ஆன்சராக இருக்கும் சரிங்களாங்க. சரி இப்ப 5வது ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா என் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரி மொத்த வாய்ப்பு இங்க 52. என் சீட்டுகள் 2ல இருந்து 9 வரைக்கும், சாரிங்க 10 வரைக்கும். அப்போ மொத்த எண்ணிக்கை எத்தனை, 9 சரிங்களா. 4 ஷேப் இருக்கு. ஒவ்வொரு ஷேப்லயும் 9 எண் சீட்டு இருக்கும். அப்போ 9 × 4 நம்மளுக்கு எத்தனை, 36 அப்படிங்கறத மேலேயே பார்த்தாச்சு இன்ட்ரோடக்ஷன்ல சரிங்களா. இப்ப இதை கேன்சல் பண்ணுங்க. இங்க 1 2 2, மீதி 1 இருக்கும் 16 இருக்கும். 8 2 16, இங்க 2 2 4, மீதி 1 இருக்கும் 12 இருக்கும். 6 2 12 சரிங்களா. கேன்சல் டிவைட் தான் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இங்க 9 2 18, இங்க 1 2 2, மூவி 2 6 சரிங்களா. 9/13 அப்படிங்கறத ஆன்சர் 5க்கானது சரிங்களா. அவ்வளவுதான். டைரக்டா பாடத்து போயிடலாம்.
என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் ஏதர் அ கிங் ஆர் குயின் இன் எ சிங்கிள் ரா ஃப்ரம் அ வெல் ஷஃபிள்டு கார்ட் ஆஃப் 52 கார்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டில் இருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படும் போது ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி கிடைப்பதற்கான நிகழ்தகவினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு. இதுவும் 10th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். அதாவது என்ன கேட்டாங்க அப்படின்னா, மொத்தமே வந்து 52 கார்டு தான் இருக்கும். இதுல எதையுமே அவங்க நீக்கல அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அப்ப n of s அப்படிங்கறது இங்க நம்மளுக்கு எத்தனை 52 தான். சரிங்களா? ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறதுனால சரி, ஃபார்முலா என்னது நம்மளுக்கு n of e by n of s இதான் ஃபார்முலா. அதுல நம்ம n of s கண்டுபிடிச்சிட்டோம். n of e அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. அந்த 52 சீட்ல இருந்து நம்ம எடுக்கையில ஒண்ணு நம்மளுக்கு என்ன சீட்டாக இருக்கணுமா, ராஜாவாக இருக்கணுமா, அப்படி இல்ல ராணியாக இருக்கணுமா, என்ன கலரா வேணா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சரிங்களா? மொத்தம் 4 ஷேப் இருக்கு இல்லையா? அந்த 4 ஷேப்ல இருந்தும் ஒவ்வொரு ஷேப்ல என்னவாக இருக்கும், ஒரு ராணி இருக்கும். சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை ராணி இருக்கும்? 4 ராணி இருக்கும். ஒவ்வொரு ஷேப்லயும் ஒவ்வொரு ராணி. சரிங்களா? அப்ப 4 ராணி இருக்கும் 4 ஷேப்ல. சரிங்களா? பிளஸ் ராஜா எத்தனை இருக்கும்? ஒவ்வொரு ஷேப்லயும் ஒரு ராஜா இருக்கும். அப்ப 4 ஷேப் இருக்கு. 4 ஷேப்ல 4 ராஜா இருக்கு. சரிங்களா? அப்போ 4 + 4 மொத்தம் எத்தனை? 8 அண்ணா இருக்கும். சரிங்களா? அதாவது ராஜா இருக்கணும் இல்ல ராணி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ராஜா அல்லது ராணி எடுப்பதற்கான அந்த வாய்ப்பு எத்தனை? மொத்தம் 8 அண்ணா இருக்கு இல்லையாங்க? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்ப இங்க சாதகமான வாய்ப்பு 8, மொத்த வாய்ப்பு 52. இப்ப கேன்சல் பண்ணுமா? 4 2 8, 2 4, மீதி 1 இருக்கும், 12 இருக்கும், 6 2 12. 2 4, இங்க 1 2 2, 2 6, 2/13 அப்படிங்கறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களாங்க? சரி, இப்ப டைரக்டா அர்த்தம் போயிடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு. சரிங்களாங்க? இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்க. In a well shuffled pack of 52 cards, a card is drawn at random. Find the probability of a diamond or king card அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது கலைத்து வைக்கப்பட்ட 52 சீட்டு கொண்ட சீட்டுக்கட்டில் இருந்து ரேண்டம் முறையில் ஒரு சீட்டு கட்டி எடுக்கப்படுகிறது. அது டைமண்ட் அல்லது ராஜா சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரேண்டம்னா என்னது? சும்மா குத்து மதிப்பா அப்படி எடுக்கிறது. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். பாருங்களேன், மொத்தம் 52 கார்டு தான் இருக்கு. அப்போ ப்ராபபிலிட்டி அப்படின்னா ஃபார்முலா n of e by n of s தான் ஃபார்முலா. இங்க n of s நம்மளுக்கு 52 தான், எந்த கார்டையுமே நீக்கல. n of e தான் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? நமக்கு எடுக்கக்கூடிய கார்டு என்னவாக இருக்கணுமா, டைமண்ட் கார்டாக இருக்கணுமா. சரிங்களா? டைமண்ட் மொத்தம் எத்தனை கார்டுங்க இருக்கு? 13 கார்டு இருக்கு இல்லையா? சரி, அதுல என்ன கார்டுலாம் இருக்கு? ஒரு கிங் இருக்கும், ஒரு குயின் இருக்கும், ஒரு மந்திரி இருக்கும். 2ல இருந்து 10 வரைக்கும் எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. சரிங்களா? இது தேவை, அதனால நான் எழுதுறேன். இங்க ஆஸ் கார்டு ஒண்ணு இருக்கும். 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? இப்படி ஒரு 13 கார்டு இருக்கு. சரிங்களாங்க? என்னவா சொல்லிட்டாங்கன்னா, ஒண்ணு டைமண்ட் கார்டாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமண்ட்ல மொத்தம் இந்த 13 கார்டு இருக்கு. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இது ஒண்ணு. அல்லது ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, ராஜா மொத்தம் 4 கார்டு இருக்கு. 4 கார்டுலயும் 4 ராஜா இருக்கும் இல்லையா? சரி, அப்போ ஆஸ் கார்டு, சாரிங்க, ஸ்பேட் கார்டுல ஒரு ராஜா. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி எழுதிக்கிறேன். ஸ்பேட் கார்டுல ஒரு ராஜா. சரிங்களா? இன்னொன்னு என்னது? டைமண்ட் கார்டுல ஒரு ராஜா இருக்கும். இன்னொன்னு ஹார்ட் கார்டுல ஒரு ராஜா இருக்கும். வேற என்னது? இன்னும் ஒரே கார்டு க்ளோவர் கார்டுல ஒரு கிங் இருக்கும். சரிங்களா? இப்படி 4 கார்டுல ஒவ்வொரு ராஜா இருக்கும் இல்லையாங்க? சரி, இது ரெண்டும் தான் வரணுமா? அதாவது இந்த 13 டைமண்ட் கார்டு வரணுமா, அப்படி இல்ல இந்த 4த்துல இருக்கக்கூடிய இந்த ராஜா வரணுமா? இதற்கான நிகழ்தகவல் தானே கேட்டிருக்காங்க. இருந்துட்டு போட்டோம். இதுல ஒண்ணே ஒண்ணு பாருங்க. இந்த 13 சீட்லயும் ஒரு ராஜா இருக்கு. சரிங்களா? ரெண்டாவதா எல்லாமே ராஜாவாக வரணும் அப்படிங்கறதுலயும் இதுல டைமண்ட்ல ஒரு ராஜாவா எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்படி என்ன பண்ணக்கூடாது, ஒரே இது 2 முறை வரக்கூடாது. சரிங்களா? அப்படி 2 முறை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒண்ணு அடிச்சுட்டு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இங்கேயும் டைமண்ட்ல ராஜா நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது, இங்கேயும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ராஜாவை 2 முறை கணக்குல எடுக்கக்கூடாது. சரிங்களா? ராஜா டைமண்ட்ல உள்ள ராஜாவும் இங்க வரும், இங்க டைமண்ட் மொத்தம் சீட்டு எடுக்கலே ராஜா வரும். அது 2த்துல இருந்தும் ராஜா ஒரு முறை தான் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? அப்ப ஒரு முறை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மொத்த வாய்ப்பு நம்மளுக்கு 52 சொல்லிட்டு சாதகமான வாய்ப்பு எத்தனை அப்படிங்கறத நம்ம கனெக்ட் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எடுத்துக்க கூடாது, 15 16. அப்போ மொத்த 16 வாய்ப்பு என்னவாக இருக்கு, சாதகமான வாய்ப்புலாக இருக்கு. மொத்த வாய்ப்பு 52. சரிங்களாங்க?
இதுக்கு மேல போட்டிருந்த கணக்குகள்ல எல்லாத்துலயுமே எதுவுமே இப்படி 2 முறை ரிப்பீட் ஆகிற மாதிரி இல்ல. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இப்படி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை தான் எடுத்துக்கணும், இதை மறந்துடவே கூடாது. அப்படி இல்ல அப்படின்னா என்ன செஞ்சிருவோம், 17/52 போட்டுருவோம் சரிங்களா. அது ஆன்சர் தப்பாயிரும் சரிங்களா. அதனால இதை மட்டும் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. இது இப்ப எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு கேன்சல் பண்ணுங்க, அவ்வளவுதான் ஆன்சர் வந்துடும் சரிங்களாங்க. இப்போ இங்க 8 2 16, இங்க 2 2 4, மீதி 1 இருக்கும், 12 இருக்கும், 6 2 12, இங்க 4 2 8, இங்க 1 2 2, மீதி 2 6, அப்ப 4/13 அப்படிங்கறத ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களா. சரி, அடுத்த क्वेश्चन பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. A card is drawn from a pack of 52 cards. Find the probability of getting king or a heart or red card அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது இது ரொம்ப முக்கியமான கணக்குங்க, 10th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. அதாவது 52 கார்டு இருக்கு, அதான் நம்மளுக்கு என்னது மொத்த வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா. அந்த 52 கார்டை நம்ம எடுக்கல, ஒண்ணு ராஜாவா வரணுமா, அப்படி இல்ல ராணியா வரணுமா, அப்படி இல்ல ரெட் கார்டா வரணுமா, இதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம தெளிவா பார்க்கணும் சரிங்களா. முதல்ல சிவப்பு கலர் கார்டு என்னதுலாங்க இருக்கு, டைமண்ட் கார்டும் இருக்கு, ஹார்ட் கார்டும் இருக்கு இல்லையா. அந்த ஹார்ட் கார்டுல நம்மளுக்கு என்னதுலாம் வந்துடும், ஒரு ராஜா வந்துடும், ஒரு ராணி வந்துடும், ஆஸ் வந்துடும், மந்திரி வந்துருவாரு, 2 3 4 5 6 7 8 9 10 சரிங்களா. சரி, இது என்னது, நம்ம ஹார்ட் கார்டுக்குள்ளதான் வச்சுக்குவோம் சரிங்களாங்க. இன்னொன்னு டைமண்டுக்குள்ளதுக்கு நான் தனியா போட்டுக்கிறேன். டைமண்ட்ல என்னது இருக்கும், கிங் இருக்கும், குயின் இருக்கும், ஒரு ஆஸ் இருக்கும், மந்திரி இருப்பாரு, 2 3 4 5 6 7 8 9 10 சரிங்களா. சரி, என்னது இது சிவப்பு கார்டுக்கானது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சரிங்களா. ஒரு கிங் இருக்கணுமா, அப்படி இல்ல ஹார்ட்டா இருக்கணுமா. சரி, கிங் 4 கார்டுல என்ன இருக்கும், ஒவ்வொரு கிங் இருக்கும் சரிங்களா. சரி, எழுதிக்குவோமா. இங்க ஹார்ட் கார்டு, ஸ்பேட் கார்டு, க்ளோவர் கார்டு, இன்னொன்னு என்னது டைமண்ட் கார்டு சரிங்களா. இது எல்லாத்துலயுமே ஒவ்வொரு கிங் இருக்கும். எழுதியாச்சா. சரி, வந்துட்டு போட்டோம். இன்னொன்னு என்னது, ஹார்ட் மட்டும், ஹார்ட்ல நம்மளுக்கு என்னதெல்லாம் இருக்கும் பாருங்க, ஹார்ட் கார்டும் தான் இருக்கு, அதே எழுதியாச்சு சரிங்களா. இதுவா மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல நம்ம என்னதெல்லாம் நீக்கணுமோ அதை மட்டும் நீக்கிட்டு மொத்த வாய்ப்பை எழுத போறோம் சரிங்களா. இங்க ஹார்ட் கார்டுலயும் ஒரு கிங் இருக்கு, இங்கேயும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஹார்ட் கார்டுல ஒரு கிங் நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. இங்க டைமண்ட் கார்டுலயும் ஒரு கிங் இருக்கு, இங்க என்ன செஞ்சிருக்கோம், டைமண்ட்ல ஒரு கிங் எடுத்திருக்கோம். நம்ம என்ன பண்ணோம், இது 2 முறை வந்துச்சு அப்படின்னா அது ஒரே முறையா கேன்சல் பண்ணி எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ ஏதாச்சும் ஒண்ணு அடிச்சிருங்க, ஒரே ஒரு முறை தான் நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. அவங்க சொன்ன மாதிரி என்னெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு, கிங் கார்டை எல்லாத்தையும் 4 கார்டுல உள்ளதை எழுதியாச்சு, ஹார்ட் கார்டையும் எழுதியாச்சு, ரெட் கார்டு அப்படிங்கறதுனால டைமண்டும் ஹார்ட்டும் 2 சேர்ந்து வந்துருச்சு சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப இதுல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படிங்கறத என்னங்க, 13ல 1 போச்சுன்னா எத்தனை, 12, இதுலயும் 13ல 1 போச்சுன்னா எத்தனை, 12, 12 + 12 எத்தனை, 24. இந்த 24 கூட இந்த 2ஐயும் கூட்டுங்க சரிங்களா. இந்த 24 கூட இந்த 4ஐயும் கூட்டிருங்க. சரி, அப்ப 24 கூட 4 கூட்டினா நம்மளுக்கு எத்தனை வரும், 28 வரும் சரிங்களா. அப்போ மொத்தம் நம்மளுக்கு மொத்த வாய்ப்பு இங்க 52, சாதகமான வாய்ப்பு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது நம்மளுக்கு எத்தனைங்க, 28 சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப இதை கேன்சல் பண்ணுங்க, அவ்வளவுதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 1 2 2, 4 2 8, இங்க 2 2 4, மீதி 1 இருக்கும், 12 இருக்கும், 6 2 12, இங்க 7 2 14, 1 2 2, மூவி 2 6, அப்ப 7/13 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியானது சரிங்களாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.